பல பெண்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டு தாங்கள் பெற்ற குழந்தை செல்வங்கள் இனி போதும் என்று நிறுத்திக் கொள்வார்கள். இதை பெண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா என்ன? இல்லை, ஆண்மகன்களும் செய்து கொள்ளலாம். பெக்மன் அண்ட் லிங்க்ஸ் பாடப்புத்தகத்தின்படி வாஸ் டிஃபரன்ஸ் என்ற குழாய்கள் தான் விந்தணுக்களை ஆணின் விரைப்பந்துகளில் இருந்து சிறுநீர் குழாய் வழியாக ஆணுறுப்பிற்கு எடுத்து செல்லும். இந்த குழாய்களை ஒரு சிறிய அறுவை சிகிச்சையின் மூலம் அடைத்து விட்டால் விந்தணுக்கள் வெளியே வருவது தடுக்கப்பட்டு அந்த ஆண்மகனால் கருவுறச் செய்ய இயலாது. ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் உறவில் இருக்கும் பொழுது வெண்மையான விந்து திரவம் வெளிவரும். இருப்பினும் அவற்றில் விந்தணுக்கள் இருக்காது. இந்த முறையினை தான் வேசக்டோமி என்று அழைப்பர். சரி, பக்க விளைவுகள் ஏதேனும் ஏற்படுமா? இல்லை அன்பர்களே. விரைப்பந்துகளின் எபிடிடிமஸ் என்ற பகுதியில் அடைக்கப்பட்டிருக்கும் விந்தணுக்கள் ஃபேகோசைட்டோசிஸ், ஆட்டோலைசிஸ் போன்ற செயல்பாடுகளின் மூலம் உடைந்து உடலால் மீண்டும் உறிஞ்சு கொள்ளப்படும். எனவே டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனில் பற்றாக்குறையோ அல்லது விரைப்புத்தன்மை போன்ற பிரச்சனையோ இதனால் யாருக்கும் ஏற்படாது. ஆதலால் குடும்ப கட்டுப்பாடு செய்ய நினைக்கும் குடும்பங்களில் ஆண்களும் இதனை புரிந்து உதவிடலாம். நன்றி.